ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்கு 7 கப் கேக் எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், சர்க்கரை 3 கப். எந்த கப்பால கடலை மாவு அளந்தேலோ அதே கப்பால 3 கப் சர்க்கரை, 1 கப் தேங்காய். எந்த கப்பால கடலை மாவு அளந்தேலோ அதே கப்பால 1 கப் தேங்காய். பால் 1 கப். எந்த கப்பால கடலை மாவு அளந்தேலோ அதே கப்பால 1 கப் பால். நெய் 1 கப். எந்த கப்பால கடலை மாவு அளந்தேலோ அதே கப்பால 1 கப் நெய். ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன். முதல்ல நீங்க எந்த பிளேட்ல இந்த 7 கப் கேக்கை எடுக்க போறீங்களோ அந்த பிளேட்ல 1 ஸ்பூன் நெய் விட்டுண்டு இது மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க சுத்தி. எதுக்காக இப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த 7 கப் அது நம்மளுக்கு ஒட்டாம அழகா எடுக்க வரும். அதுக்காக இது மாதிரி சுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பேன் அடுப்புல போட்டுண்டு பேன் ஹீட் ஆனோன்னு இந்த கடலை மாவு போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை போறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் ஆயிடுத்து. அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இத வேற ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். இப்போ திரும்பியும் பேன் அடுப்புல போட்டுண்டு இது நல்லா ஹீட் ஆனோன்னு அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிட்டு இந்த நெய் 1 கப் இருக்கு இல்லையா, அதை அதுல ஊத்திடலாம். நெய் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு இந்த வறுத்து வச்ச கடலை மாவை போட்டு கலரிக்கலாம். கடலை மாவு போட்டு கட்டி தட்டாம அப்படியே இது பண்ணுங்க, கலருங்க. கடலை மாவை கட்டி இல்லாம நல்லா கரைச்சுட்டு இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். தேங்காவையும் போட்டு கட்டி இல்லாம அப்படியே கலரி விடுங்க. தேங்காவை போட்டு நல்லா இந்த மாதிரி 1 நிமிஷம் கலரின்ட்டு இந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கலரிக்கோங்க. சர்க்கரையை போட்டு நல்லா இது மாதிரி கலரின்ட்டு இந்த 1 கப் பாலை இதுல ஊத்திக்கலாம். பால் ஊத்தும் போது கொஞ்சம் கட்டி தட்டும், அதனால கட்டி தட்டாம அப்படியே கலரி விடுங்க கைவிடாம. பாலை ஊத்தி நல்லா இது மாதிரி கட்டி இல்லாம கலரின்ட்டு இந்த ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்படியே கலரிண்டே இருந்தேன்னா இது அப்படியே சுருண்டு வரும். அப்ப நம்ம நெய் தடவி வச்ச பிளேட்ல இத டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மாதிரி பேன்ல இது மாதிரி ஒட்டாம அழகா இது மாதிரி சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இங்க பாருங்க, அப்படியே எடுத்து போட்டு அழகா சுருண்டு வருது பாருங்க, இப்படி வரும். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டு நம்ம நெய் தடவி வச்சிருக்கோம் இல்லையா தட்டு, அதுல இத அப்படியே போட்டு இத ஊத்திக்கலாம். அப்படியே லெவல் பண்ணி விடுங்க. இதை இது மாதிரி தட்டுல கொட்டி கொஞ்சம் ஆற விடுங்க. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் இதை பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறி இருக்கு, இப்போ பீஸ் போட்டுடலாம். இதுல ரொம்ப ஆற விட்டுட்டீங்கன்னா அப்புறம் பீஸ் போட முடியாது, அதனால கொஞ்சம் ஆறும் போதே போட்டுருங்க. உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ போட்டுருங்க. ஃபுல்லா ஆறினதுக்கு அப்புறம் அந்த பிளேட்டை விட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி பீஸ் போட்டுடுங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இதை எடுத்துடலாம். இப்போ இது ஆறிட்டு இப்போ இதை எடுக்கலாம். இப்படி மெதுவா கத்தியோ இது மாதிரி ஷார்ப்பான இதுவாட்டி எடுத்தீங்கன்னா, கத்தியோ இல்ல ஸ்பூனோ வச்சு எடுத்தீங்கன்னா இது மாதிரி அழகா பீஸ் பீஸா வந்துடும். சாஃப்டாவும் இருக்கும், சூப்பரா மைசூர் பாக் மாதிரி இருக்கும் இது. இப்போ 7 கப் கேக் ரெடி.